பத்திரிகை நிருபர்கள் நாலா பக்கம் சுற்றி போயிட்டு இருக்கிறீங்க. திமுக நிலைமை என்பது உங்களுக்கு தெரியும். தேர்தலில் கூட பங்கேற்கிறதுல தோல்வி, முக்கியமான திருப்பூரோட கோட்டை திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன காரணம்? எனக்கு கொடுத்து ஜெயிச்சிருப்பேன். ஊரறிஞ்ச உண்மை, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. தெற்கு சட்டமன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக கட்சிக்கு ஒரு நல்ல பெயரோடு நான் ஜெயிச்சிருப்பேன். தலைமைக்கு நல்ல பெயர் இருக்கு. எது எனக்கு எங்கெங்க ஓட்டு விழுவுன்னு உங்களுக்கு பூரா தெரியும். எனக்கு எந்த தோல்வி அடைஞ்சதுனால போகல, ஒரு ஆதிக்க சக்தி பிடியிலிருந்து இந்த கட்சியை காப்பாற்ற போகிறேன். தாளர் தோட்டம் பாலசுப்ரமணியம் அது இது மூலியமா தெரிவிக்கிறேன். நான் இதுவரைக்கும் நீங்க இதுக்கு முன்னால அவர் நிறைய இன்டர்வியர் ஆகி திருப்பூருக்குள்ளே நிறைய விஷயங்கள் செஞ்சார். அதை தலைமைக்கு கொண்டு போனீங்களா? யார் செஞ்சாங்க? பாலசுப்ரமணி இந்த சமீப காலமா தான் அவருக்கு எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய மக்களுக்காக ஒரு கபஸ்தானுக்கு நாச்சி பாலத்துல ரங்கையங்குண்டு பாலத்துல ஒரு ஏக்கரா நிலம் பிடிச்சி அதை சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவர்லாம் போட்டு அதை பட்டா வாங்கி அந்த சமுதாய பள்ளிவாசல் திரண்டு கொடுக்குறோம். அப்போ அந்த டாலர் பாலசுப்ரமணியனை கூப்பிட்டு நீங்க அந்த பட்டாவை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவரு சொந்தக்காரர் தோட்டம் பக்கத்தில் இருக்குது. அதனால அந்த கபஸ்தான் அங்கே வரக்கூடாதுங்கிற நோக்கம். அதுதான் எனக்கு அவருக்கு ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபம். அதுலேருந்து அரசியலேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு எல்லா முயற்சி எடுத்துடுறாரு. அவருக்கு சாதகமாக அமையக்கூடிய நிலை என்ன கேட்டால், தலைவர் அங்கே தங்குறாரு, மாப்பிள்ளை அங்கே தங்குறாரு, உதயாநிதி அங்கே தங்குறாரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒருவரை உருவாக்கல என்னை அழிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. என்னை அழிக்க யாரால் முடியாது. அதான் நான் கலைஞர் சொல்லுவேன். கண்ணில் தண்ணி விட்டுட்டுல இன்னும் மனம் விட்டு அழுதுருவேன். இப்போ டாலர் பாலுவுக்காக தினேஷ்குமார் நிறைய இடங்கள்ல சட்டத்துக்கு மீறி செயல்பட்டு இருக்காரு. அது தலைமைக்கே தெரியுமில்ல? தெரியுமா? அது தெரியாம போதுங்க. பத்திரிகைகள் மற்றும் எல்லாம் செய்தி, உளவுத்துறை, போலீஸ் எல்லாமே இருக்கும்போது ரிப்போர்ட் போகாம இருக்குமா? அது அவங்கள தான் கேட்கணும். ஆண்டவன் செயல். அதான் வேற கட்சி இணைய அறிக்கையை கொடுத்துட்டு நான். அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னின்று இது அலுவலகமா செயல்படும். இது அலுவலகமா செயல்படும் என்ற கீழே என்ற வீட்லயே அலுவலகம் வச்சிருக்கு, செயல்படும். என்னை நம்பி வரவங்களுக்கு எப்ப பிரச்சனையா இருந்தாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். அவங்கள பக்கவளமா பாதுகாப்பா நிற்பேன். அது அவங்களுக்கு தெரியும். எது நான் தலைமையிட்ட பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கல. இப்போ இங்க உங்களோட இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாருமே இதே நிலைப்பாடு தானா? உங்களுடைய நிலைப்பாடு தானா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் தான் யாரையும் வர வேண்டாம், அங்கேயே இருங்க. இப்ப தளபதி கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி தோல்வி ஆயிடுச்சு, இந்த கட்சிக்கு எதனா பிரச்சனைகள் அந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுன்னு கூட அவர் ஒரு அட்ரஸ் கூட கொடுத்திருந்தாரு. அது கொடுத்திருக்காரு. நான் அந்த கருத்துக்கள்ல போக விரும்பல. அழைக்கப்படுகிறதோ 50 ஆண்டு காலம் திருப்பூர்ல செல்வராஜ் திமுக, திருப்பூர்னா செல்வராஜ் தான் திமுக. கழகத்தொண்டனை பாதுகாப்பதில் அவரே சொன்ன வார்த்தை, வேட்டி மடிச்சுக்கிட்டு நிற்பின்னு சொன்ன வார்த்தை நம்முடைய கழகத்தலைவர் தளபதி அவர்கள். இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்ததா பார்க்க முடியாது. எது இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, எந்த அடையாளத்தை அழிக்கணுங்கிறது. அப்ப இளைஞருக்கு வாய்ப்புனா பல இடத்துலயுமே இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோங்க. அங்க என்ன கொடுத்தாங்க? நீ கேட்கிற கொஸ்டின் அருமையான கொஸ்டின். இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தல எனக்கு சந்தோஷம். பல இடத்துலயுமே ஒரு இளைஞருக்கு கொடுத்துருக்கலாம் இல்ல? அதான் சிறுபான்மை மக்களுக்காக நான் நின்றதுனால பாலசுப்ரமணியன் அழிக்கணும்னு நினைக்கிறேன். சமுதாய நோக்கத்தில் சமூக நீதி உண்டான கட்சி. என்னுடைய உணர்வு என்பது ஊர் மக்களுக்கு தெரியும். எல்லா ஜாதி தொண்டர்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவன், ஒரு ஜாதியா இருக்கிறது இல்லை. அப்போ அந்த சிறுபான்மை மக்களுக்கு உண்டான எதிர்ப்பை சொந்தக்காரனுக்காக சொல்லும் போது கேட்கலிங் போது கோர்ட் மூலியமா ஸ்டே வாங்கி அங்க ஒரு கமிஷன் போட வச்சு அந்த கமிஷன் மூலியமா
அவன் அந்த வீட்டில் முதலமைச்சர் தங்குற காரணத்தினால அதை பயன்படுத்தி அந்த சிறுபான்மை மக்களுக்கு அந்த இடம் கிடைக்காமல் செய்தவர் அந்த டாலர் தோட்ட பாலசுப்ரமணியம். தமிழகம் முழுவதும் பல்வேறு அது எனக்கு தெரியாது. திருப்பூர்ல வந்து திமுக ஒட்டுமொத்த கட்சியுமே ஒரு தொழிலதிபர் கட்டுப்பாட்டுல எனக்கு அந்த மாதிரி அநீதி நடந்திருக்குது. ஒரு சிறுபான்மை மக்களுக்காக சொன்னதுக்காக அந்த இடத்துல அந்த மனிதர் நான் அங்கதான் இருக்கிறேன் உன்னை உண்டுல பாத்துக்கிறேன்ட்டு சட்டமன்ற தேர்தல் அறிவதற்கு முன்பாகவே ஊரில் இருக்கிற பல்வேறு தொழில் இடத்துல மேயர் தினேசுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு அவருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு ஊர் ஊரா பரப்புனார். ஒரு விஷயம் அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன பரப்பிட்டு இருக்காருன்னா, இனி பல்லடம், தெற்கு, வடக்கு, அவனாசி 4க்கு அவன் தான் மாவட்ட செயலாளர் தினேஷ் தான். நான் சொல்றதா நடக்குன்னு ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆகவே தலைமையிட்ட போய் நான் என்னதான் பண்ணாலும் அது சரியாக நிற்காது. ஆகவே நான் ஒதுங்கி இருக்கத்தான் முடிவு பண்ணிட்டேன். முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தளபதியோ இல்லாட்டி இவரு உதயநிதி ஸ்டாலினை யாராவது சந்திச்சீங்களா? உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அவருடைய பிஆருக்கு செந்தில் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டா இன்னைக்கு நாளைக்கு நிறுத்தடிப்பார். ஒரு மாவட்ட செயலருக்கு இதான் நிலைமையான அது எனக்கு தெரியாது. எனக்கு உண்டானதான் சொல்றேன். இப்போ ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருந்தது, மறுபடியும் ஆளுங்கட்சியா வரும். மறுபடியும் ஆளுங்கட்சியா வரும். அவர் முதலமைச்சரா வருவார். அதுல திடமான நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது தினேஷ்குமாரால ஒன்னும் சாதிக்க முடியல. ஒரு மாவட்ட செயலாளர் 4 தொகுதியிலும் தோல்வியை தழுவியாச்சு. அது பாலசுப்ரமணியனை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பாலசுப்ரமணியன் சொல்றதுதான் அங்க ஏறும். நான் சொல்றது ஏறாது. கட்சி பத்தி கவலைப்பட மாட்டாரா யாரு? ஸ்டாலின். அது நீ அவருக்கு தான் கேட்டுக்கோங்க. ஏற்கனவே 2 தொகுதியை நீங்க வச்சு தோத்துட்டாரு. இல்ல அது எனக்கும் பாலசுப்ரமணிய யுத்தம். பாலசுப்ரமணிக்கு எனக்கு யுத்தம். ஒரு சிறுபான்மை மக்களுக்கு நான் நிக்கிறேன். அதை தடுத்து நிறுத்தி அதுல ஜெயிக்கிறாரு. அந்த சிறுபான்மை மக்கள் எப்படி திமுக நம்புவாங்க? இது தலைமைக்கு இப்படித்தான் தெரியப்படுத்துறேங்க. கட்சியில வந்து நீங்க 50 வருடத்துக்கு மேல இருந்திருக்கீங்க. இனிமேல் கலைஞர் நான் ஒரே விஷயம் அடிப்படை உறுப்பினர் விலகல்னு சொன்னாலும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், கலைஞருடைய ஒரு தனிப்பட்ட நபரால நீங்க வந்து கட்சி விட்டு விலகி 50 வருட காலமா வேற வழி இல்லை. சில நேரங்கள் உண்மையை உறக்க சொல்லணும்னா வேற வழி இல்லை. அரைக்கோளை போய் சொன்னா ஏழை சொல் அம்பலம் ஏறாது. அரைக்கோளை போய் சொன்னோம்னா பழமொழி ஏழை சொல் அம்பலம் ஏறாது. தளபதி தான் மீண்டும் முதலமைச்சர் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவரை ஏற்றி உத்தம் இல்லை. இந்த களவாய்வு போகும்போது கள ஆய்வு வந்து முழுமையா ஜெயிச்சு உண்மையா பாடுபடுறவன் இந்த கட்சியில தெம்போட இருக்கணுங்கிறதா என்னுடைய முடிவு. அது நடக்கணுங்கிறதுக்காக இந்த போராட்டம். அதுல என்ன நானே பழி கொடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். எந்த இடத்தோட இல்ல, அத வந்து கோர்ட் உத்தரவு வந்து மக்களுக்கு கிடைக்கணும் தானே பிரச்சனை. கோர்ட்ல அவங்க ஸ்டே வாங்கி கமிஷன் போட்டுடுறாங்க. கமிஷன் போட்டு அந்த கமிஷன் வந்த வக்கீல் இவர் அங்கே செல்வாக்கா தலைவர் வீட்டில் இருக்கிறதுனால அந்த ஜட்ஜு கிட்ட வந்து அறிக்கை தவறா கொடுத்துட்றாரு. அறிக்கை தவறா கொடுத்து அதன் மூலம் கலெக்டர் கோர்ட்டு உத்தரவு போட்டுருது. 12 வார காலத்திற்குள் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு வேற இடம் கொடுக்கும்னு சொல்லுது. முடியாது. நான் சொந்த செலவுல இருக்கிற கபஸ்தானுக்கு 1000 லோடு மண்ணு போட்டு அந்த மக்களை சரி பண்ணி வச்சிருக்கிறேன். அது அப்ப பாத்துக்கலாம். அவர்களுடைய மனநிலையிலே கட்சியினுடைய நிலைப்பாட்டில் மாறுதல் வந்து தொண்டர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறோம். நான் பொறுப்பு கேட்டு அங்க போக மாட்டேன். சரியான நபர் நிறுத்துனாங்கன்னா அவங்களுக்காக திமுக யாராவது ஒரு நபரை சாதாரண நபர் நிறுத்தினாங்க அவங்களுக்காக உழைப்பு. சமூக பணி தொடரும். சரியான நிலையில சரியான வேட்பாளர் தேர்வு செஞ்சாங்கன்னா நான் மாவட்டத்தில் இல்லாம என்னை உருவாக்கிய கலைஞருக்காக என்னுடைய பணி உண்மையானவர்களுக்கு பாடுபடுது. இணையில ஆனா திமுகவுக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரி நபர்கள் உருவாக்குனாங்கன்னா அவங்களுக்கு களத்துல இருந்து ஜெயிக்கிறதுக்கு நான் போவேன்னு சொல்றேன். தலைமையில என்ன விதமான மனமாற்றம் ஏற்பட்டாலும் நீங்க மீண்டும் திமுக இல்ல உள்ள போகல. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கிட்டு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கிட்டு சந்தோஷம். அடுத்து வர மாவட்ட செயலாளர் இதை விட இளைஞரை பார்த்து கொடுங்க.